வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். ராகியில் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு, கார கொழுக்கட்டை வாங்க பார்க்கலாம். நான் ராகி மாவு எடுத்துட்டுருக்கேன். அதை நம்ம லைட்டாக வறுக்க போகிறோம். ஸோ எத்தனை வேணுங்கிறத பொறுத்து நாம் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி மாவில் 3 கொழுக்கட்டை வரும். ஸோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக வறுக்கலாம். ரொம்ப பொரிஞ்சு அந்த மாதிரி தீர மாதிரி வறுத்துறாதீங்க. லைட்டாக திருப்பினிங்கன்னா போதும். இது ஆவி பிடிக்கிறதுக்கு பதிலாக நான் பண்ணுறேன். தொட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக சூடு இருக்கணும், அவ்வளோதான். இப்போது இந்த மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு கண்டிப்பாக எண்ணெய் ஊற்றணும். நெய் ஊற்றிக்கலாம் நீங்கள், அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எது ஊற்றினாலும் ஓகே தான். ஸோ இதுதான் நம்ம அந்த கொழுக்கட்டையை பிசுபிசுப்பு இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு கொடுக்க போகிற டிப்பு. ஸோ அது மாவு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க. தேங்காய் வேணும் கொஞ்சம். இது தேங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. துருகி போடாதீங்க, இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கருவேப்பிலை தாளிக்கும் போது போட்டுக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம். சிலர் காஞ்ச மிளகாயும் போட்டு இது செய்வாங்க. நான் பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணுறது. சீரகம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து கலந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் உப்பு, இந்த உப்பை தான் நம்ம மாவில் போட்டு ஏற்கனவே கலந்துட்டோம். இது உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு. நெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது தாளிக்கும் போது பாதி எண்ணெயோட பாதி நெய் கலந்து ஊற்றிக்கலாம். ஸோ நான் பாதி எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி தான் தாளிக்கிறேன். அந்த நெய்யோட ஃப்ளேவர் கொழுக்கட்டையில் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ சீரகம் கடுகு உளுந்து போட்டு தாளிக்கிறோம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் இந்த டைமில் போட்டுக்கலாம். அது ஃபுல்லாக பொரியக்கூடாது, கடுகு சீரகம் எல்லாம். அப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஸோ நல்லா கலக்கி விடுங்க. அந்த உளுந்தோட கலர் கரெக்டாக மாறி வரணும். ரொம்ப தீயவும் விடக்கூடாது, பொரியாமல் வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் கடுகும் உளுந்தும் அந்த சீரகம் கரெக்டாக பொரிஞ்சிருக்கணும். ஸோ கொஞ்சம் பதமாக இந்த தாளிப்பை பண்ணிட்டிங்கன்னா கொழுக்கட்டை சக்ஸஸ், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த உளுந்தோட மனம் கிச்சன் ஃபுல்லாக உங்களுக்கு பரவும். ஸோ கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த டைமில் பச்சை மிளகாயை போட்டுடலாம். பச்சை மிளகா நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். இது நம்ம அப்படியே கொழுக்கட்டையோடு சேர்ந்து சாப்பிட போகிறதுனால அதை நல்லா முறிய விட்டுருங்க பச்சை மிளகாயை. ஸோ காரம் நல்லா நமக்கு சாப்பிடும் போது கஷ்டமாக இருக்காது. அண்ட் கருவேப்பிலை கொட்டிக்கலாம். ஸோ கருவேப்பிலையே ஒரே ஒரு திருப்புறீங்க. இப்போ பாருங்கள், உளுந்து கருவேப்பிலெல்லாம் என்னம்மா கலர் கரெக்டாக இருக்குது. எல்லாமே உளுந்து இந்த பதத்தில் இருக்கணும். இதுக்கு மேலேயும் தீஞ்சு போயிடக்கூடாது, இதுக்கு கம்மியாகவும் ஒயிட்டாக இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். ஸோ கொழுக்கட்டை சூப்பர் சக்ஸஸ். தாளிப்புலேயே தெரிஞ்சு போயிடும். இப்போ அதோட தேங்காயம் போட்டு ஒரு பரட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கலவையை நம்ம அப்படியே மாவில் கொட்டி கலக்க போகிறோம். ஸோ மாவு ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் ஆர் நெய் போட்டு சால்ட்டு கூடவே போட்டு கலக்கி வச்சுருக்கோம். அந்த மாவில் இப்போ நம்ம தாளிப்பு கலவையை கொட்டிக்கிறோம். கொட்டிட்டு நல்லா தண்ணி சூடாக காய வச்சுருங்க இன்னொரு பர்னரில். அதுக்குள்ளே இந்த தாளிப்பெல்லாம் ஆகிறதுக்குள்ளே. ஸோ நல்ல சுடு தண்ணியை இதோடு ஊற்றி கலக்க போகிறோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு 75% அந்த ராகி மாவு வெந்துடும். கொஞ்சம் மாவும் நிறையா வரும் குவான்டிட்டி. ஸோ நல்லா கலக்கி விட்டதும் தாளிப்பை நல்ல பாயிலிங்காக இருக்கிற சுடு தண்ணி ஊற்றி கலக்கிறோம். கை வச்சு கலக்க முடியாது, உங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ கரண்டியில் எவ்வளோ உங்களால் முடியுதோ நல்லா கலக்கிறதுக்கு கலக்கிக்கலாம். அந்த பேனில் கொஞ்சம் கஷ்டம் இது. நீங்கள் இது கடாயில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ பேன் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் தான் அந்த கலக்கிறதுக்கு. கீழெல்லாம் கொஞ்சம் கொட்டி நம்ம கொஞ்சம் டென்ஷன் பண்ணுற வேலை. ஸோ கடாய் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் அந்த ஷேப்க்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாவை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இம்ப்ரெஷன் அதில் படியணும். கையில் இருக்க இம்ப்ரெஷன் மாவில் தெரியும் பாருங்கள், அதுதான் பதம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே கொஞ்சம் அது ஆறி வந்திருக்கும், நம்ம சூடு பொறுக்கிற பதத்துக்கு வந்துடும். இப்போ கையில் எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக பண்ணிடக்கூடாது, அதில் பார்க்குறதுக்கு உதிரியாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம பிசையும் போது அது சேர்ந்து வந்துக்கும். அந்த பதத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி அழுத்துனிங்கன்னா நல்லா தெரியும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ ரொம்ப ஒட்டி வரக்கூடாது பிசு பிசுன்னு. இப்போது இந்த டிப் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சில்வர் ஜல்லடை 2 சைஸ் வச்சுருக்கேன். ஒன்று சின்னது 3 லிட்டர் குக்கர் மேலே வைக்கிற மாதிரி, இன்னொன்று பெரிய சைஸ் அந்த 5 லிட்டர் அதுக்கு மேலே இருக்க அந்த டயாவில் வைக்கிற மாதிரியும். ஸோ அதில் ஒரு கிளாத் போட்டுட்டிங்கன்னா சூப்பராக ஸ்டீம் பண்ணுறதுக்கான ஐட்டம் ரெடி. இந்த இட்லி பிளேட்லாம் வச்சு வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை. இது நான் நிமிஷத்தில் பண்ணிவிடுவேன். நம்ம வேலை எப்போ ஃப்ரீயாக பண்ணுறோமோ அந்த டிஷ்ஷை அடிக்கடி செய்வோம். கொஞ்சம் ஈஸியாக பண்ண டிஷ்ஷை அடிக்கடி ப்ரிஃபர் பண்ணுவோம்.
ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸை கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொழுக்கட்டை பாருங்கள் என்னமா வருது, என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஃபுல்லாக கொழுக்கட்டையில் இருக்குது. அவ்வளோ மாவோட பதத்தை சொல்ல வரேன் நான். ஸோ அழகாக வரும். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணும்னாலும் பண்ணிக்கலாம், தட்டை மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது குயிக்காக வேகிற ஒரு ஷேப்பு, ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நம்ம உருண்டை ஸ்பெரிக்கெல்லாம் பண்ணிங்கன்னா வேக டைம் ஆகும். இது வந்து கரெக்டாக வேகிற பதம். அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க அந்த புடி கொழுக்கட்டைன்னு இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இது லாஸ்ட், இது சின்ன வயசெல்லாம் ஞாபகப்படுத்துகிற ஒரு ஐட்டம். சொப்பு பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டு கொஞ்சம் மாவு இருந்தது. இது 3 லிட்டர் குக்கர். நான் வச்சுருக்கேன் அந்த ஜல்லடையை அது மேலே வச்சோன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடும் அந்த இந்த டயாவும். ஸோ அதுக்கப்புறம் மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவேன். நீங்கள் என்ன ஸ்டீம் பண்ணாலும் கொழுக்கட்டை, இடியாப்பம் எல்லாம் இந்த மெத்தடில் பண்ணுங்கள். இட்லி பிளேட்லாம் கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மேலே மேலே ஸ்டாக் மாதிரி உங்களுக்கு அடுக்க முடியாது. இட்லி பிளேட்லலாம் தனித்தனியாக வைப்போம், அதில் ஒரு பிளேட்டில் இருக்க தண்ணி இன்னொரு பிளேட்டில் வழிஞ்சிக்கும். அதே மாதிரி ஜல்லடையில் ராவாவும் அது மேலே வைக்காதீங்க. மேலே ஒரு துணி போட்டு வச்சோன்னா அந்த வேப்பர் வந்து அந்த பட்டு அது குழப்பாக இல்லாமல் இருக்கும் துணி போட்டோன்னா. ஸோ இந்த கர்ச்சிஃப் ஒன்று நான் குக்கிங்க்கு இங்கே வச்சுருப்பேன். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் டிஷ்ஷஸ். ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. அந்த ரப்பரியாக ஃபீல் ஆகும் பாருங்கள். சிலருக்கு வந்து இது ஒட்டிட்டு மாவு மாதிரி வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நீங்கள் மாவு பிசையும் போது கொஞ்சம் அதில் ஆயிலோ கீயோ சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒட்டாது. ஸோ அந்த பண்டிகைக்கெல்லாம் பண்ணும்போது ஒரு நாள் கொழுக்கட்டை ரொம்ப நல்லா வரும், ஒரு நாள் சொதப்போம். ஸோ டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்னா என்றைக்குமே சொதப்பாது. ஸோ டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக இது 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி. இன்றைக்கி ஈவினிங் உங்கள் வீட்டில் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.